தமிழை வென்ற சுவை உண்டா? இது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்வது அவ்வளவு கடினமான காரியம் இல்லை. மிக இலகுவாக, உடனடியாக, மகிழ்ச்சிகரமாக, சந்தேகத்துக்கிடமில்லாமல் பதில் சொல்லிவிடலாம். தமிழை வென்ற ஒரு சுவை கிடையவே கிடையாது. தமிழுக்கு அப்படி என்ன சிறப்பு என்று கேட்டால், அந்த பெயரிலேயே அதனுடைய உன்னதம், அதனுடைய சிறப்பு, அதனுடைய உயர்வு, அதனுடைய அருமை, அதனுடைய பெருமை எல்லாம் அடங்கி கிடக்கிறது. தமிழ் என்ற சொல்லிருக்கிறதே, அந்த தமிழ் என்ற சொல்லு பாருங்கள், அமிழ்து கடலுக்குள்ளே தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தெடுத்தார்களே, பாற்கடலை கடைந்து அமிழ்தம் என்கிற ஒரு உன்னத பொருளை தேடினார்களே, நாடினார்களே, அதற்காக பெரும்பாடுபட்டார்களே, அந்த அமிழ்தம் என்பது ஒருவனை அழியாவரம் பெற வைக்கும், சாகாவரத்துக்கு உரியதாக்கும். அதை உண்டவர்கள் நோய் நொடி மூப்பு பிணி எதுவுமின்றி மிக நீண்ட காலங்கள் வாழ்வார்கள். இதுதான் தேவர்கள் அமிழ்தத்தை கடைய விளைந்ததற்கான காரணம். அந்த அமிழ்தம் இருக்கிறதே, அந்த அமிழ்தம் என்ற சொல்லை அமிழ்து சொல்லி பாருங்கள். அமிழ்து 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 அமிழ் தமிழ் 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 என்று வேகமாக சொல்லி பாருங்கள், தமிழ் என்று வந்து நிற்கும். அமிழ்தம் என்பதை சொன்னால் அமிழ்தம் என்பது தமிழாகி வந்து நிற்கிறதே, அவ்வளவுக்கு இது ஒரு வார்த்தை விளையாட்டு அல்ல. தமிழுக்கு அமுதென்று பெயர். பெயர் மட்டுமல்ல, தமிழே அமிழ்தமானது, அமிழ்துக்கு ஒப்பானது, அமிழ்திலிருந்து வேறுபடாதது. நினைத்து பாருங்கள், தமிழிலே எவ்வளவு சுவை, எவ்வளவு அற்புதம். அந்த தமிழினுடைய சுவை இருக்கிறதே, அந்த சுவை இன்று நேற்றல்ல. அதான் சொன்னார் கண்ணதாசன் ஒரு கவிதையிலே சொல்லுவான், யாப்பிலா கவிதையேனும் யாப்பிலா பாடலேனும் ஜார்தனும் கவிதையேனும் மாப்பலா போல எண்ணி மடியினில் வாங்கி கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வாழுகின்ற இவ்வளவும் கவிதை. அடுத்த வரி இருக்கிறது பாருங்கள், அதுதான் அற்புதத்திலும் அற்புதமாக கவிஞருக்கு வந்து விழுந்த அமுத வரிகள். மூப்பிலா காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வாழுகின்ற மூப்பிலா தமிழே, மூப்பில்லாத தமிழ், எஞ்ஞான்றும் இளமையோடு இருக்கின்ற மிக அற்புதமான உன்னதமான மொழி என்று கொண்டு இருக்குமானால் அது தமிழ்தான் என்பதை சந்தேகத்துக்கிடமில்லாமல் அடித்துச் சொல்லலாம். மூப்பிலா தமிழே, உன்னை முதல் முதல் வணங்குகின்றேன். நாங்கள் கூட கம்பன் கழகத்திலே கம்பன் புகழ்வாடி கன்னித்தமிழ் வளர்ப்போம் என்பதை மகுட வாக்கியமாக கொண்டிருப்போம். இந்த கன்னித்தமிழ், மூப்பிலா தமிழ் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், தமிழ் இளமையானது. தமிழை படித்தால் இளமை, அழகு, பெருமை எல்லாம் கூடவே வரும். இந்த அமிழ்தினும் இனிய தமிழ் மொழியினுடைய சிறப்புகள், சுவைகள், உயர்ந்த ஆழமான நல்ல நயந்தரக்கூடிய விடயங்களை எல்லாம் தமிழை வென்ற சுவை உண்டோ என்கின்ற தலைப்பிலே தொடர்ந்து உங்களுக்கு விருந்தாக்க இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மதிய நேரத்தில் அந்த விருந்து உங்களை வந்தடையும். அந்த விருந்தை ஏற்று சுவைத்து மகிழ்ந்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து பயன்கொள்ள வேண்டும், என்னை பலப்படுத்த வேண்டும் என்று உங்கள் திருவடி தொழுது வேண்டி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்கள் அனைவரிடமிருந்தும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.